ஐயா என்னதான் வந்து கல்யாணத்துல பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சாலுமே, அங்கேயும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க. இது என்ன காரணங்க? கரெக்டுமா. அதாவது பொருத்தம் பார்த்து முதல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போ பிரிவினையோ சங்கடமோ வருதுன்னா, முதல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜோதிடர் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஜோதிடம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணால் 60 வயசை தாண்டி அவங்க வாழ்ந்தாதான் ஜோதிடர் சரியாக பார்த்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். சின்ன சின்ன ஊழல்கள் சண்டை சச்சரவுகள் ஒரு குடும்பத்தில் வரும், அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் ஜோதிடர் கரெக்டாக பொருத்தம் பார்த்துருந்தாங்கன்னா, ஒரு 10 பொருத்தங்க அப்படின்னு சொல்லி அந்த 8 பொருத்தம் 10 பொருத்தத்தை நம்பி என்னைக்குமே பண்ணக்கூடாது. அப்படி பிரச்சனை எதனால் ஒரு ஜாதகத்தில் வரும் அப்படின்னா, ராகு கேதுக்கள் தோஷம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பிரிவினையை கொடுக்கறது தான் அது முதன்மையாக இருக்கும். ஒருத்தருக்கு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ராகு கேது தோஷம் இருந்தது, இன்னொருத்தருக்கு தோஷம் இல்லை, 8 பொருத்தம் இருந்ததுன்னு கல்யாணம் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக எவ்வளோ நாள் ஆனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு மட்டும் நினைக்கிறோம். அதுவும் ஒரு காரணம். பிரிஞ்சு போகிறது ஒன்று, அல்லது ஏதாவது ஒன்று ஆயிடுறது ஒன்று, இல்லை 2 பேரும் ஓயாமல் சண்டை போட்டுக்கிறது ஒன்று, அல்லது குழந்தைகளில் பிறக்கிறது பெண் குழந்தையா பிறக்க ஆண் குழந்தையா பிறக்காது, இல்லைன்னா பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்துட்டே தான் இருக்கும். மனைவிக்கு கணவனு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒருத்தருக்கு தோஷம் இருந்து ஒருத்தருக்கு தோஷம் இல்லைன்னா இது கண்டிப்பாக நடக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நடக்கும். நம்ம கல்யாணமான மறுநாளே வராது, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட வரும். நம்ம நினைக்கலாம் ஆமாம் அப்போ ஜோதிடர் பொருத்தமே இல்லைன்னாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 வருஷம் கழிச்சாது அது வரும். அது அந்த ராகு கேதுக்கள் தான் அதை காட்டக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்போ ராகு கேது எங்கே இருந்தால் தோஷம், லக்னத்தில் இருந்தால், லக்னத்துக்கு 2ல் இருந்தால், அல்லது இந்த ராகு கேது கட்டுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கியிருந்தால், இதெல்லாமே நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம், இப்படி பல பேரில் சொல்கிறது உண்டு. இது மனைவிக்கும் அது மாதிரி இருந்து கணவனுக்கும் இருந்ததுன்னா இருக்கு. இதுதான் பரிகாரம். இப்போ இந்த ராகு கேது தோஷத்துக்கு என்னங்க பரிகாரம்னா அது மாதிரி ஜாதகத்தை போடுறது தான் பரிகாரம். அதை விட்டுட்டு சுத்த ஜாதகம்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் 10 பொருத்தம் இருக்குதுங்க அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு. அதை வச்சு என்றைக்குமே தீர்மானம் பண்ண முடியும். இதனால தான் பிரிவினையோ சங்கடங்களோ வருது. அப்போ காதல் கல்யாணம் பண்ணாங்கன்னு அந்த மாதிரி வந்துருங்களா அப்படின்னா, பொருத்தம் லக்கியில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. பொருத்தம் இல்லைன்னா நிச்சயமாக அதோட பாதிப்பு காட்டித்தான் தீரும். பொருத்தம் பார்ப்பதற்கோ உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு புத்திர பாக்கியம் இல்லை, பொருத்தங்கள் எப்படி இருக்குது, அல்லது நாங்கள் திருமணமாகக்கூடிய பெண்ணுடைய ஜாதகம் என்னுடைய ஜாதகமும் இருக்குது, பொருத்தங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை நீங்கள் செலுத்திட்டு உங்களோட ஜாதகத்துக்கு பொருத்தங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்திர பாக்கியம், இதை பற்றியெல்லாம் நீங்கள்